அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலண்ட் எபிசோட் 117 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டெத் ரோட் சேலஞ்ச் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஒரு பேட் அப்படிங்கிறது கூட சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அதை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. இப்போது 2வது கட்டத்துக்கு போகணும். இங்கே அந்த ஸ்லாட்டர் கிங் இருக்கான் பாருங்க, அவன் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டை எடுத்தாங்க இல்லையா, தங்ஸோனுடைய அப்பா, அதுக்கப்புறம் இந்த போப்பு, அவங்க கூட இந்த ஒரு பீஸ் கிட்ட சண்டை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாமா. இது வரைக்கும் 8 பேர் தான், அதாவது இந்த 1000 வருஷத்தில் 8 பேர் மட்டும்தான் இந்த ஒரு சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சுற்ற ஆரம்பிக்குது. தங்ஸானுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு, கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இந்த பொண்ணால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல, எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரெயின் ஆகிட்டே இருக்கான். ஸோ தங்ஸான் என்ன பண்ணுறான்னா அந்த ப்ளூ சில்வர் டொமைன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணும்போது இவளுக்கு வந்து நல்லா இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாம்பு சுற்றி இருக்கு இல்லையா, அது மேலே ஏதோ ஸ்கேட்டிங் போர்டில் சறுக்கிட்டு போகிற மாதிரி வேகமாக சறுக்கிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, இவனோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது எந்த கண்டிஷனாக இருந்தால் கூட இவனால் ஈஸியாகவே ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் சண்டை போட முடியுது. என்னடா சூப்பரான ஒரு டெக்னிக்காக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே ஜம்ப் பண்ணி போனவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த பாம்பு விட்டுருமா, அது பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க ஜம்ப் பண்ணும்போது இவங்களை லிட்டரலாக முழுங்கி இருக்கும். தங்ஸான் என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணை மட்டும் தள்ளி விட்டான். இவன் பார்க்குறா, ஐயோ அவன் செத்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அவனுக்கு எதுவுமே ஆகலை, அவளுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். எப்படா தப்பிச்சு வந்தான் அப்படின்னு பார்த்தா அதோட வாயில் ஹேமர் வச்சு அடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மிஸ்ட் இருக்குது. அது வந்து பார்த்தாலே தெரியுது பாய்சன் மிஸ்ட்னு சொல்லிட்டு. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, பாதை வேற ரொம்ப நேரோவாக இருக்குது, குறுகலாக இருக்குது, ஜம்ப் பண்ணியும் போக முடியாது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இதில் இந்த பாம்பு வேற அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. இந்த பாம்போட பாய்சன் எப்படி எதிர்த்து சண்டை போடுறது. தங்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாய்சன் என்ன பண்ணியிருக்கான், ஆல்கோஹால் யூஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணியிருப்பான். அதே மெத்தடை இங்கேயும் ட்ரை பண்ணுறான்ப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்கோஹால் நியூட்ரலைஸ் ஆகுது. ஆனால் அந்த ஒரு பாம்பு என்ன பண்ணுதுன்னா ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. இப்போ தங்ஸான் என்ன பண்ணுறான், ட்ரைனிங்கில் ஒரு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால அந்த டெக்னிக்ஸை இந்த இடத்துல பயன்படுத்துகிறான். அப்போ விண்டு பயங்கரமாக ஜென்ரேட் ஆகுது. அதில் அந்த ஃபயரே வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக போயிடுது. இந்த பொண்ணு தங்ஸான் பண்ணுறது எல்லாத்தையுமே விசித்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா இவன் காற்று அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த ஃபயரை தடுக்கிறான்ன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ இவன் மட்டுமே சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லையா. இவளுமே என்ன பண்ணுறா, உள்ளுக்குள்ளே பூந்து ஹெல்ப் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கல் போன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா. அதுக்கப்புறமா கத்தியை யூஸ் பண்ணி இந்த ஒரு சர்பண்ட்டை சராமரியாக அட்டாக் பண்ணுறா. ஆனால் அது மேலே ஒரு கீறல் கூட விழலைங்க. ஒரு லேயர் மாதிரி இருக்குது, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்குது அதுக்கு மேலே. இவளால் ஒன்றுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கத்தில் தங்ஸான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அந்த 81 ஹேமரிங்ஸ் இருக்கும் இல்லையா, அவன் ட்ரைனிங்கில் பண்ணால அதை வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த 9 கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படியாவது உடைக்கணும். ஸோ கேப் கிடைக்கும் போதெல்லாம் நடுவில் இந்த பொண்ணுமே என்ன பண்ணுறான்னா போய் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு வழியாக 2 பேருமே சேர்ந்து 2 கிறிஸ்டல் அப்படிங்கிறத உடைச்சிட்டாங்க. இன்னுமே 7 பாக்கி இருக்குது. அந்த பாம்புமே பார்த்தீங்கன்னா எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இப்படியே விட்டால் அதுக்கு அதை முடிஞ்சு போயிடும்ல. இப்போ தங்ஸான் என்ன சொல்கிறான்னா அது எப்போ காடு கீழே இறக்குதோ ஒவ்வொன்றா முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கத்தில் இந்த மார்ஷல் சோல் ஹால் காட்டுறாங்க. அந்த 2 எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அதாவது ஒரு கும்பல் கிளம்பி போச்சுல டெத் வேலியில் போய் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு, ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிடுச்சு. அவனுங்க வந்து திரும்ப வரக்கூடிய ஒரு டைம் ஆயிடுச்சு. இந்த போப் என்ன கேட்குறான்னா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லெவல் 60 அப்படிங்கிறது ரீச் ஆயிருக்காங்களாம். ஓகே சந்தோஷம், யாரையாவது அனுப்பி அவங்கள வந்து கூட்டு வர சொல்லு. நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுறீங்க, ஸ்லாட்டர் சிட்டிக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவள் வெளியில் வர டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது இவளுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உயிரோட திரும்ப வந்துடணும். ஏன்னா அடுத்த போப்புக்கு இவ ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா. உள்ளுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கிறிஸ்டலை உடச்சிட்டாங்கப்பா. பாம்புக்கு சரியான கோவம், வெறித்தனமாக அட்டாக் பண்ணுது. ஸோ பாம்பு கூட சண்டை அப்படிங்கிறத போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கேப் கிடைக்கும் போது தங்ஸான் என்ன பண்ணுறான்னா இன்னொரு கிறிஸ்டலையும் உடச்சிட்றான். அதுக்கு பயங்கரமான கோவங்க. ஸோ 2 பேருமே டாக் டீம் அப்படிங்கிறத போட்டு கொலை வெறியில் சண்டை போட்டிருக்காங்க அந்த பாம்பு கூட. இப்போ பாம்பு பார்க்குது, ரைட் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மொத்த பவரையும் ஒன்று சேர்க்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ அதோடைய பவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. ப்ரெஷரே வந்து இவங்களால தாங்க முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தங்ஸான் என்ன பண்ணுறான், ஜம்ப் பண்ணி போயிட்டு அவனோட இந்த ஹேமர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு அடியிலலாம் அது ஒன்றுமே ஆகலை, கண்டினியூஸாக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுது. இந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து பவர் வெளியில் வருதுல்ல, அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாக்கே தெரியுது. அந்த மனுஷன் பார்க்குறாரு, ஆஹா இந்த சர்பண்டோட பவர் என்னடா பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவர் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஒரு பாதையில் போயிருக்காரு. அப்போ அவர் சண்டை போடும் போதே கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போயிட்டானா மனுஷன். ஸோ இப்போ தங்ஸான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவர்கிட்டே இருக்குது. இப்போ தங்ஸான் என்ன பிளான் பண்ணுறான்னா ஒரு பயங்கரமான அட்டாக்கு பிளான் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஒரு சர்பண்ட்டுக்கும் அதுக்கப்புறமா அந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அது வந்து நெய்டான்னு சொல்லுவாங்க. இது 2த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஈஸியாகவே அதை டிஃபீட் பண்ணிட முடியும். அதுக்காக ஒரு பவர்ஃபுல் அட்டாக் தேவைப்படும். இவன் பார்த்தீங்கன்னா லைட்னிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா வேண்டாம் ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படிங்கிறா. ஆனால் வேறு வழி கிடையாது, அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பவர்ஃபுல் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு சர்பண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுதுங்க. ஆனால் அந்த ஃபயரையே கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இவன்
செம்ம அடி அடிக்கிறான். அதாவது ரேண்டம் ஹேமரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி வேற லெவல் அட்டாக் பண்றான். அதுல அந்த சர்பண்ட் வந்து டிஃபீட் ஆயிடுச்சுங்க. அது கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு பில் மாதிரி கிடைக்குது. அது வந்து நெய்டான்னு சொல்றான். அந்த பொண்ணு பாக்கறதுக்கு முன்னாடியே இதை வந்து பாத்தீங்கன்னா பக்காவா எடுத்து உள்ளுக்குள்ள வச்சிடறான். இப்ப அந்த பொண்ணு பின்னாடி வேகமா வரா. இவன் என்ன பண்றான், அந்த ஹேமரை வச்சு லிட்டரலா அவளை அடிச்சு துவம்சம் பண்ணியிருப்பான். அவ கேட்கறான், நான் தான் என்ன எதுக்கு அடிக்கிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்றான்னா, இல்ல இந்த இடத்துல வந்து ஹீனியஸ் ஸ்பிரிட் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ சில்வர் டொமைன் அப்படிங்கிறத போடுறான். அந்த பொண்ணுமே கையில கத்தி வச்சிருக்கா. அப்ப அவளுமே அட்டாக் பண்ண தானே வந்திருக்கா. இப்போ இந்த இடமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஆஹா என்னடா பண்றது, ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமா ஓடுறாங்க. இந்த பொண்ணால அந்த ஒரு ஹீனியஸ் ஸ்பிரிட்டை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ என்ன சொல்றான்னா, என்னால முடியாது, என்ன விட்டுடு, என்னால முடியாது, என்ன விட்டுடு அப்படிங்கிறா. தங்சான் என்ன சொல்றானா, இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான், விடாம வான்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு ஓடுறான்ப்பா. இப்ப இவ ஓடிக்கிட்டே இருக்கால, திடீர்னு பார்த்தா அவளுடைய கண்ணுக்கு தங்சானுடைய உருவம் தெரியுது. பயப்புல திடீர்னு கத்தி எடுத்து அட்டாக் பண்றோமா. தங்சானுக்கு என்ன பண்றதே தெரியல. அப்ப அது இடிஞ்சு விழுதுல, அவ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள விழுந்துட்டா. நம்ம ஸ்லாட்டர் கிங்க்கு இதுல ஒரு சந்தோஷம். அவங்க 2 பேர்ல யாராவது செத்துட்டாங்கன்னா இந்த ஆளுக்கு சந்தோஷம் போல தெரியுது. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இறந்து போயிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் கொன்னுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்னு கொல்லணும் இல்லைன்னா கொல்லப்படணும், அதுதான் வந்து எழுதப்படாத விதியா இருக்கு. நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப தங்சான் என்ன பண்றான், அந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறான். அவனே வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கையில தொங்கிட்டு இருக்கான். இப்ப இவ அட்டாக் பண்ணானா இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவளை கொன்னுதான் ஆகணும். ஸோ கொல்றதுதான் ஒரே வழியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒரு வழியா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுயநினைவுக்கு வந்துட்டா. அவன் என்ன சொல்றா, இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது, நீ என்ன பண்ற, என்ன வந்து மயக்கமாக்கிட்டு நீ என்ன வெளியில கூட்டு போயிடு அப்படின்னு சொல்றா. இவனுக்கும் வேற வழி இல்ல, ஒரே அடி அடிச்சு மயக்கமாக்கி மேல கொண்டு வந்து படுக்க வச்சிட்டான். அவன் என்ன யோசிக்கிறான், இவளால கூட கடைசி வரைக்கும் வர முடியல, அதை யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் இவன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இவனோட அந்த ப்ளூ சில்வர் டொமைனும் அதுக்கப்புறமா இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கல் போனும் தான். இங்க பிரச்சனையே வந்து வெளியில கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் தான் மிகப்பெரிய பிரச்சனையே. இப்போ பயப்புள்ள இன்னொரு பிளானை பண்ணுது. அந்த இடம் முழுக்க லாவாவா இருக்கு பாத்தீங்களா, அது பேசிக்கா என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒன்று இறந்து போனவங்களுடைய சோல், அதுக்கப்புறமா டாக்ஸின். இப்போ இதை வந்து இவனால கிளியர் பண்ண முடியல. இவன் என்ன சொல்றான், இவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹர்ப் இருக்கு, அதை யூஸ் பண்ணா இந்த டாக்ஸின் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுமா. அப்படி பல மடங்கு இன்க்ரீஸ் ஆனா என்ன நடக்கும், இந்த இடமே சின்ன பின்னமாயிடும். பயபுள்ள அந்த ஹர்பை உள்ளுக்குள்ள போட்ட உடனே அந்த இடம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. இவன் சொல்றான், இதுதான் வந்து அந்த ஸ்லாட்டர் கிங்க்கு இவன் கொடுக்க போற கிஃப்டா. இப்போ எப்படி வெளியில போறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பிரைட்டான லைட் அப்படிங்கிறது அடிக்குது. இந்த பொண்ணை தூக்கிட்டு வேகமா ஓடி போறான். அங்க போய் பார்க்கும்பொழுது இதுதான் எக்ஸிட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தோணுது. அந்த விஸ்டம் ஸ்கல் போன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கறான். கரெக்டா அங்கதான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். பை.